வணக்கம் நேயர்களே, சரித்திர நாயகன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, லண்டன்ல இருந்து இந்தியாவின் கல்கட்டா வரையுமான ஒரு பேருந்து தடம், உலகத்திலே மிக நீண்ட ஒரு பேருந்து தடம். 1957 இருந்து 70கள் வரை சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு பேருந்து தடத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சரித்திர நாயகனை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1957 முதல்ல இந்த பயணம் தொடங்கியது. 1957 இருந்து 70 வரை இருந்துச்சு அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். முதல்ல இது எப்படி துவங்குச்சு, யார் கொண்டு வந்தா அப்படின்ற எண்ணத்தை நம்ம ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஆல்பர்ட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி, அவங்க தான் முதல்ல இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஆஸ்வால்ட் ஜோசப் கவால்கர் ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு பர்சன், அவர் தான் வந்து யார் அப்படின்னா அந்த பஸ்ஸோடைய டிரைவர். 40 வயதான இந்த டிரைவர் அவருடைய பஸ்ஸான இந்தியா மென் அப்படிங்கிற பேருந்துல கிட்டத்தட்ட 20 பயணிகளை ஏற்றிக்கிட்டு லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவில இருந்து மேல 7 பயணிகளோட இந்தியாவில இருந்து லண்டனுக்கும் முழுமையா பயணம் செஞ்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பயணத்தை முடிச்சிருக்காரு. இந்த பயணத்தை பத்தி நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை ஆகஸ்ட் 3ஆம் தேதி 1957 ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிக்கல்ல அவங்க சொல்ற முதல் விஷயமே, லண்டன் விக்டோரியா பேருந்து நிலையம் டெர்மினஸ் நிறைய வித்தியாசமான பேருந்து பயணங்களையும் நிகழ்வுகளையும் சந்திச்சிருக்கு. ஆனா இது ஒரு மிக மிக முக்கியத்துவமான ஒரு சந்திப்பு. இந்த பேருந்தோட பயணம் மிக மிக முக்கியமான ஒன்று, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணம் அப்படின்னு இந்த நியூயார்க் டைம்ஸ் அவங்களோட பத்திரிகையில இருந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்படி இந்த பயணம் முதல்ல 20 பேசஞ்சர்ஸ் வர துவங்கி இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவோட இருக்கக்கூடிய கல்கத்தாவுக்கு எந்த வழியா வந்துச்சு டூர் அப்படிங்கும் போது அந்த பாதைகள் என்னென்ன அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அப்படிதான் லண்டன்ல இருந்து பெல்ஜியம்ல இருந்து வெஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனில இருந்து ஆஸ்திரியால இருந்து யுகோஸ்லேவியா இருந்து பல்கேரியால இருந்து துருக்கியில இருந்து ஆப்கானிஸ்தான், துருக்கியில இருந்து ஈரான்ல இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து மேற்கு பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுடைய அமிர்த்சர்ல இருந்து டெல்லியில இருந்து உத்தரப்பிரதேஷ், இப்படி வெஸ்ட் பெங்கால், அப்படியே கல்கட்டா, இப்படி அந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த ஆல்பர்ட் டூர்ஸ் ஃபர்ஸ்ட் லண்டன்ல இருந்து டெல்லி வரை அவங்களுடைய பயணத்தை துவங்கினாலும், சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணாலும், 68களுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இதை மேலும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னும் கொண்டு விவரிக்கணும், அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதன் விளைவு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 68ல இருந்து லண்டன்ல இருந்து சிட்னி அப்படின்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதாவது எப்படின்னா, லண்டன்ல இருந்து கல்கட்டா வரையான தரை பயணமாகவும், அதுல இருந்து வான்வழியிலிருந்து கடல் வழி மார்க்கமாகவும், இப்படி 3 மார்க்கத்திலையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, லண்டன்ல இருக்கக்கூடிய சிட்னி, பெர்த் பகுதிகளை அவங்க அடைஞ்சிருக்காங்க. இந்த பயணத்துக்கு அதாவது இந்தியாவில் இருக்கிற கல்கட்டால இருந்து லண்டனுக்கும், லண்டன்ல இருந்து கல்கட்டாக்கும் எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படின்னு நமக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி எழும். அப்படி எழும்போது 85 பவுண்ட், அதாவது அப்போ லண்டனுடைய பணம் இருக்கு இல்லையா, லண்டனுடைய ருப்பி, அதுலயே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 85 பவுண்டு செலவுல லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வரலாம். இந்த 85 பவுண்டுங்கிறது எதோட சேர்த்தது அப்படின்னா, இந்த பேருந்துல இருக்கக்கூடிய வசதிகள், அங்க கொடுக்கப்படுற உணவு, மற்ற செலவுகளும் சேர்த்து தான் இந்த 85 பவுண்ட். திரும்பி இந்தியால இருந்து லண்டன் போறாங்க அப்படின்ற பட்சத்துல அது மேலும் 65 பவுண்டு செலவுகளுக்கு உட்பட்டிருக்கு. அவங்களுடைய ஒரு பஸ் சார்ட், அதாவது பயணத்துக்கான ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. சில என்னென்ன டிக்கெட் ஃபேர், என்ன எதுக்கு எவ்வளவு டிக்கெட் அப்படின்னு ஒரு ஃபேரும் அவங்க வெளியிட்டிருக்காங்க ஆல்பர்ட் டூர்ஸ். அந்த ஆல்பர்ட் டூர்ஸ் வெளியிட்ட அந்த ஜெனரல் ஃபேர் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பர்சனுடைய பயண டிக்கெட், அதாவது அவர் பயணம் செய்வதற்கான அவருடைய இருக்கைக்கான டிக்கெட், அந்த பேருந்துல அவர் பயன்படுத்தக்கூடிய டைனிங், அதாவது உணவுக்கான டைனிங், லைப்ரரி, அப்புறம் அப்பர் டெக்ல இருக்கக்கூடிய அந்த ஃபார்வர்ட் லாங் அதை பயன்படுத்திக்கிறதுக்கான அந்த டிக்கெட் செலவு. அது மட்டும் இல்லாம அந்த பேருந்துல அவருக்கு தனியா ஒரு டெக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டெக்ல அவருக்கு தனிப்பட்ட ஒரு ஃபேனு, ஒரு ஹீட்டர், டேப் ரெக்கார்டர், ஒரு டேப்டு மியூசிக், இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட வசதியா இருக்கு. மற்றும் இல்லாம மற்ற சில வசதிகளும் அந்த பேருந்துல இருக்கு. அதை நம்ம ஃபர்தர் டீட்டெயிலா பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே சேர்த்து 85 பவுண்ட் தான். அதாவது இப்போதைய செலவுப்படி, இப்போதைய இந்திய மதிப்புப்படி பார்த்தா 8019 ரூபாய் செலவுல லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அதாவது 125 பவுண்டு லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வருவதற்கான செலவும், உணவுக்காக அவங்க கொடுக்குறாங்க இல்லையா டைனிங் செலவு, ஃபுட்டு, அந்த ஃபுட்டுக்கும் சேர்த்து $10 பவுண்ட். மற்றும் அவங்க வந்து ஒவ்வொரு கேம்ப்லயும் தங்கியிருக்காங்க. முழுவதுமா பயணமே செய்ய முடியாது இல்லையா, அதனால சில இடங்கள்ல கேம்ப்லயும் சில இடங்கள்ல ஹோட்டல்லையும் அவங்க இரவு நேரங்களில் கழிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான செலவு 10 பவுண்ட்.
மொத்தமாவே சேர்த்து 145 பவுண்டு செலவுல லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு அவங்க பயணத்தை முழுமையா முடிச்சிடுறாங்க. மறுபடியும் இந்தியாவில இருந்து அந்த பயணம் லண்டனுக்கும் முழுமையா முடிஞ்சிருது. இப்படிதான் 1957 இந்த பயணம் ஏப்ரல் 15ஆம் தேதி துவங்கி ஜூன் 5ஆம் தேதி இந்தியாவில் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆயிடுறாங்க. இப்படி இந்த பயணம் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. சரி, இந்த பயணத்துல போகிறப்போ நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சா அப்படி ஒண்ணுமே நடக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கும் மேல இருக்கக்கூடிய நாடுகளுடைய எல்லைகளை, அதாவது சர்வதேச எல்லைகளை இந்த பேருந்து கடந்து போயிருக்கு. அந்த பேருந்து சர்வதேச எல்லைகளை கடந்து போனாலும் எந்தவித பிரச்சனையுமே அது ஃபேஸ் பண்ணல. உதாரணமா ராபரி, மற்ற தீவிரவாத பிரச்சனைகள், அது அந்த காலத்துல பைரேட்ஸ் ரொம்ப மோசமா இருந்தாங்க. அந்த மாதிரி பைரேட்ஸும் அவங்களுக்கு இல்லை. திருடர்களோட தொல்லையோ இல்ல மற்ற எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை. அந்த டிரைவரிட தனிப்பட்ட முறையில அந்த நியூயார்க் டைம்ஸ் கேள்வி கேட்கறாங்க, உங்களுக்கு பயணத்துல உங்களுக்கு கடினமா இருந்தது, ஏன்னா அவர் தான் பஸ் ஓட்டினார் இல்லையா, இந்த பயணத்தை நீங்க பேருந்தை ஓட்டும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னது, டர்க்கியில நான் டிராவல் பண்ணும்போது மலை மேல இருக்கக்கூடிய அந்த உச்சிகளோ ஏர்பின் பென்ஸோ எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இல்லை. அது ரொம்ப சர்வசாதாரணமா நான் கடந்துட்டேன். ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்தது எது அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள போகும்போது அங்கங்க சைக்கிள் ஓட்டு போற மக்கள் அவங்க இஷ்டத்துக்கு சைக்கிள் ஓட்டிட்டு போறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தரைவழி பயணம்ங்கிறது வந்து ரொம்ப கடினமா இருந்துச்சு. அங்க பேருந்து இயக்கிறது எனக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. ரொம்ப டஃப்பான இடமா, நம்ம பொதுவாக டஃப் அப்படின்னு நம்ம இதுதான் யோசிப்போம் இல்லையா. மலை உச்சியில ஏர்பின் பெண்டு, அங்க இருக்கக்கூடிய அந்த பிளேஸு, அதெல்லாத்தையும் அந்த செங்குத்தான பாதை, அதெல்லாமே எனக்கு பிரச்சனையாவே இல்லை. ஆனா இந்தியாவில சாதாரணமான பேருந்தை இயக்கிட்டு போறதுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஏன்னா எங்க பார்த்தாலும் மிதிவண்டியில இயக்கிக்கிட்டு நிறைய பேருந்துகள் இங்கேயும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அவங்கள தாண்டி எனக்கு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் இந்தியாவுக்குள்ள என்டர் ஆனதுல இருந்து கல்கட்டா போற வரைக்கும் தான் ரொம்ப கஷ்டமா இருந்ததை தவிர, லண்டன்ல இருந்து ஆரம்பிச்சு நான் இந்தியாவோட எல்லைக்குள்ள வர வரைக்கும் எனக்கு பெரிய கஷ்டமே இல்லை அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படிதான் அந்த பயண அனுபவத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்படி லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்த அந்த பயணம் கிட்டத்தட்ட 120 நாட்கள், 110 இருந்து 125 நாட்களுக்குள்ள அவர் லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அதே சமயத்துல திருப்பி இந்தியாவில இருந்து அவர் லண்டனுக்கும் பயணம் செஞ்சிருக்காரு. ஆனா இந்த முறை வந்து கொஞ்சம் நாட்கள் அதிகமாயிடுச்சு. என்ன அப்படின்னா, இந்த முறை அவர் கூட வந்தவங்க 7 பேரு, அதுல 5 பேர் ஆண்கள், 2 பேர் பெண்கள். இந்த பயணிகளை கூட்டிக்கிட்டு அவர் இந்தியாவோட கல்கட்டால இருந்து மறுபடியும் லண்டனுக்கு பயணம் செய்யறாரு. அப்படி பயணம் செய்யும் போது இந்தியாவுடைய, அதாவது பாகிஸ்தானுடைய எல்லை, ஆப்கானிஸ்தானோட எல்லை தாண்டும் பொழுது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா, சர்வதேச எல்லையை மூடிடுறாங்க. ஏன்னா ஏசியன் ஃப்ளூ அப்படின்னு சொல்ற ஒரு நோய் அந்த பகுதியில் எபிடெமிக்கா பரவிடுச்சு, அதனால இந்த பாதையை நாங்கள் மூடிட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம டிரைவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ஆஸ்வால் கவர்னர், பேசாம இந்த பஸ்ஸை நம்ம என்ன பண்ணிடலாம், கடல் மார்க்கமா கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவர் முயற்சி இருக்காரு. சரி, நம்ம பஸ்ஸை பாகிஸ்தானுடைய தென்பகுதிக்கு கொண்டு வந்து பஸ்ஸை கப்பல் மூலமா ஏற்றி லண்டனுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு பஸ் என்ன பண்ணியிருக்காரு, தென்பகுதிக்கு கொண்டு வர முயற்சி செய்யும் போது அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, மறுபடியும் அந்த பவுண்டரியை ஓப்பன் பண்ணிட்டாங்க, நம்ம திருப்பி போயிடலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கிட்டத்தட்ட 650 மைல்கள் பறந்த பேருந்தை இயக்கி என்ன பண்றாரு அப்படின்னா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட எல்லையை கடந்து ஈராக்குள்ள பூந்து ஈராக் வழியா மறுபடியும் நான் சொன்ன அதே பாதை ஈராக்ல இருந்து யுகோஸ்லேவியா, பல்கேரியா, துருக்கி இந்த நாடுகள் வழியா என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா மறுபடியும் ஆஸ்திரியா, பெல்ஜியம், அப்புறம் லண்டன், அப்படி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு லண்டனுக்கு மறுபடியும் போய் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டார். ஆனா இந்த முறை அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 20 நாட்கள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. லண்டன்ல இருந்து கல்கட்டா வர்றதை விட கல்கட்டால இருந்து லண்டன் போகும்போது இந்த சின்ன காரணத்தால அவருக்கு சிறிது நாட்கள் லேட் ஆயிடுச்சு. இப்படிதான் முதல் பயணம் லண்டன்ல இருந்து கல்கட்டாவுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆல்பர்ட் டூஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த முறை ரீகல் ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த பஸ்ஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி டபுள் டெக்கர் பஸ் ஆக்கி இந்த முறை இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லான பேருந்து தடமா அதை ஆக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, கல்கட்டா வரை இருந்த அந்த பேருந்து தளத்தை இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சு இந்தியாவில் கல்கட்டால இருந்து பர்மால இருந்து தாய்லாந்து இப்படி கொண்டு போய் தரை மார்க்கமாகவும் வான் மார்க்கமாக கொண்டு போய் அங்கிருந்து என்ன பண்றாங்க, தாய்லாந்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கப்பல் வழியா என்ன பண்ணிடுறாங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர் அப்படியே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய பெர்த்ல இருந்து சிட்னி இப்படி கொண்டு போய் இந்த பயணத்தை முழுவதுமா முடிக்கிறாங்க. இன்னும் கூட சர்வதேச அளவில் இந்த ஆல்பர்ட் டூர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சர்வதேச டூருங்கெல்லாம் அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க. அது பிசினஸ் டூரா இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட ஒரு டூராக இருந்தாலும் சரி, இன்னும் கூட அந்த ஆல்பர்ட் டூர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனா 1973க்கு அப்புறம் இந்த லண்டன்ல இருந்து கல்கட்டா அப்படிங்கிற டூர் தரைப்பட பகுதி இருக்கு இல்லையா, அந்த பேருந்து பாதையை அவங்க
நிறுத்திட்டாங்க. சரி, இந்த பேருந்துல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா, இது டபுள் டக்கர் பஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அப்பர் லாங்ல என்ன இருக்கு அப்படின்னா ஃபார்வர்ட் வியூ, நம்ம மேல இருந்து ஃபார்வர்ட் வியூ பார்க்கலாம். அந்த பஸ்ல லோயர் டெக்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டெக் இருக்கும். நம்ம இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான டூரிஸ்ட் பஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு படுக்கை இருக்கும், டெக்கு. அதே மாதிரி அந்த பேருந்துலயும் ஒரு டெக் இருக்கு. அந்த டெக்ல அவங்களுக்கான ஃபேன் வசதி இருக்கு, ஹீட்டர் இருக்கு. சில பகுதிகள் ரொம்ப கூலா இருக்கும் அப்படின்றதுனால அதுல ஹீட்டர் வசதி இருக்கு. அது மட்டும் இல்லாம டேப் ரெக்கார்டரும் டேப்டு மியூசிக்கும் இருக்கு. இது தவிர அது ஃபுல்லாவே வந்து ரெட் கர்டன்ல ரொம்ப அழகா அலங்காரம் செஞ்சிருக்காங்க. ஃப்ளோர்லாம் வந்து மேட் போட்டிருக்காங்க. இந்த பஸ்ஸோடைய மேல் தளத்திலயும் கீழ்த்தளத்துல டைனிங் ஹால் இருக்கு, டைனிங் ஏரியா இருக்கு, உணவுக்கான டைனிங் ஏரியா இருக்கு, லைப்ரரி இருக்கு, சலூன் இருக்கு. இப்படி சக்சஸ்ஃபுல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அந்த பேருந்துல கொடுத்துருக்காங்க. இது தவிர இரவு நேரங்கள்ல இந்த பேருந்து ஏதாவது ஒரு கேம்ப் சைட்லயோ இல்லைன்னா வந்து ஒரு ஹோட்டல்லயோ தங்கியது. அந்த டீடைல்ஸையும் இந்த பேருந்து எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த நைட்ல எந்தெந்த ஹோட்டல்ல தங்கும், அங்க தங்கும்போது நியர்பை எந்தெந்த இடங்கள்ல ஷாப்பிங்லாம் போகலாம் அப்படிங்கிற டீடைல்ஸையும் அவங்களுடைய அந்த இதுல அந்த ஒரு ப்ரௌச்சர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த இதுல கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரௌச்சர் ரீசெண்டா ட்விட்டர்ல ரொம்ப வைரலாகவும் போயிருக்கு. சரி, இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படி டூரிஸ்ட் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த பேருந்து போற வழிகளில் சில முக்கியமான டூரிஸ்ட் லொகேஷன்ஸையும் அது கவர் பண்ணுது. என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வியன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூ டெல்லி இருக்கக்கூடிய ஆக்ரா, அதாவது தாஜ்மஹாலை தவிர்த்து நம்மளுடைய பனாரஸ், கங்கை சமவெளி, கங்காவுடைய பேங்க், இது எல்லாத்தையுமே இது கடந்து போகுது. இது போக இலவசமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷாப்பிங்கும் இந்த பேருந்தோட பயணத்துல கொடுத்துருக்காங்க. இலவச ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தா இஸ்தான்புல், இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூ டெல்லி, கல்கட்டா, ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய வியன்னா, இந்த மாதிரி சில பகுதிகளில் ஃப்ரீயாகவும் அவங்க ஷாப்பிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ல. இப்படி சக்சஸ்ஃபுல்லா 1957 இருந்த அந்த ட்ரிப்பு கண்டினியூஸா என்ன இருக்கு அப்படின்னா 1973-74 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. சரி, அதுக்கப்புறம் அந்த ஃபேர்ஸ் இதுல என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸா இருந்திருக்கு. உலகம் கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடோட பவுண்டரியில கிராஸ் பண்ணி போயிருக்கு. கிட்டத்தட்ட 10,300 கிலோமீட்டர் தூரத்தை அது கடந்திருக்கு. எல்லா நாடுகள்லயும் அது கடந்து போனதுனால அது வந்து ஃப்ரெண்ட்லி அம்பாசிடர் அப்படிங்கிற சிறப்பு பேரும் அந்த பஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருந்த பஸ் சடனா ஏன் நிறுத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தா, 1970களுக்கு அப்புறம் சர்வதேச அளவுல தீவிரவாதம் அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அந்த பேருந்துக்கு நிறைய த்ரெட் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இருந்ததுனால அந்த பஸ்ஸை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது மேல தரைமார்க்கமா கொண்டு வர வேண்டாம். ஏன்னா அந்த சமயத்துல ஏர்வேஸ் ரொம்ப அதிகமா டெவலப் ஆயிடுச்சு. இப்ப ரொம்ப ஈஸியா நம்ம இந்தியால இருந்து லண்டனுக்கு விமானம் மூலமா நம்ம பயணம் செஞ்சிடலாம். ஈவன் நம்ம இப்போ ஷிப்பேஸை கூட பயன்படுத்தல. ரொம்ப ஹெவி மெட்டீரியல்ஸ், கூட்ஸ் மட்டும் தான் நம்ம கப்பல் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்றோம். ஈவன் ஏர்லைன் மூலமாவும் நம்ம பண்றோம். இருந்தாலும் நம்ம மோஸ்ட்லி ப்ரிஃபர்டா பாக்குறது ஏர்லைன்ஸ் தான். நம்ம வந்து இந்தியால இருந்து லண்டன் போறதுக்கு பாக்குறோம். ஆனா இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப கம்மியான செலவுல இந்தியாவில இருந்து லண்டன் வரை, மறுபடியும் லண்டன்ல இருந்து இந்தியா வரை அப்படின்னு ஒரு பயணமாகவும் இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த பயணம் இதை மேலுமே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க ஆஸ்திரேலியாவோட சிட்னி வரை. இதுல இந்த ஆர்டிகல் ரீசெண்ட்ல ட்விட்டர்ல ரொம்ப வைரல் ஆனப்போ சில பேர் வந்து அது சம்பந்தமான தன்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து நான் கிட்டத்தட்ட 85 பவுண்டு செலவு பண்ணி இங்கிலாந்துடைய லண்டன்ல இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்கட்டாவுக்கு நான் பயணம் செஞ்சேன். அப்படி பயணம் செஞ்ச அனுபவம் மிகவும் சிறப்பானதா இருந்தது அப்படின்னு அவருடைய பயண அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வியூவர்ஸ் இந்த விஷுவலை பார்க்குற யாராவது அது 70களில் இந்த பேருந்துல பயணம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பயண அனுபவத்தை இதோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது இந்த விஷுவலை பார்க்குறவங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். நன்றி.